வணக்கம் மக்களே. பொங்கல் ரூபாய் 100, இட்லி ரூபாய் 50. ஈரோட்டில் குமுறும் தாவைக்காவினர். உணவுக்கு கைவிரித்த செங்கோட்டையன் அவர்கள். இந்த பரபரப்பான தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஈரோடு விஜயமங்கலத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. இதில் பல ஆயிரம் தொண்டர்கள் பங்கேற்றுள்ளனர். ஆனால் தாவேகா சார்பில் உணவு வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை. இதனால் தொண்டர்கள் அருகே உள்ள கடைகளில் சாப்பிட்டு வரும் நிலையில் அங்கு உணவுகளின் விலை கிடுகிடுவென உயர்த்தப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டம் இன்று ஈரோட்டில் நடைபெறவுள்ளது. ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் இந்த மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள இந்த நிலையில் பொதுக்கூட்டம் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெற உள்ளது. இதற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் என பல்லாயிரம் பேர் காலை முதல் கூடி வருகின்றனர். 10,000 தொண்டர்கள் மற்றும் 25,000 பொதுமக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. வாகனங்களுக்காக 80 ஏக்கரில் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் செங்கோட்டையன் அவர்களும் தாவேகாவில் இணைந்துள்ளார். அவர் தனது பலத்தை காட்டும் வகையில் தனது சொந்த மாவட்டமான ஈரோட்டில் இந்த பொதுக்கூட்டத்துக்கான ஏற்பாடுகளை முன்னின்று நடத்துகிறார். சுமார் 16 ஏக்கர் பரப்பளவில் பொதுக்கூட்ட மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது. 80 ஏக்கர் நிலம் தயாராக செய்யப்பட்டுள்ளது. 60 ஏக்கர் கார்களுக்கும் 20 ஏக்கர் இருசக்கர வாகனங்களுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கூட்டத்திற்கு வருபவர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம் ஏதுமே நடக்கவில்லை. தண்ணீர் பாட்டில்களும் வழங்கப்படும் என்று செங்கோட்டையன் நேற்று அறிவித்திருந்தார். இதனால் இன்று கூட்டத்துக்கு வந்த தாவேகா தொண்டர்கள் அருகே உள்ள ஹோட்டல்களுக்கு சென்று சாப்பிட்டுள்ளனர். அப்போது அங்குள்ள உணவுப் பொருட்களின் விலை கிடுகிடுவென உயர்த்தி விற்கப்பட்டிருக்கிறது. அதன்படி ஒரு பொங்கல் ரூபாய் 70 முதல் 100க்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. 2 இட்லி ரூபாய் 50 முதல், ஒரு தோசை ரூபாய் 30 முதல் 60 வரைக்கும், ஒரு டீ காபி ரூபாய் 20 முதல் 30 வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருவதால் தொண்டர்கள் கலங்கி போய் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் தாவேகா தொண்டர்கள் கடும் அதிருப்தியாகியும் உள்ளனர். இது பற்றி தாவேகா தொண்டர் ஒருவர் கூறுகையில், நான் அதிமுக மாநாடு, திமுக மாநாடுகளுக்கும் சென்றுள்ளேன். ஆனால் அங்கெல்லாம் இந்த அளவுக்கு விலை ஏறியதே இல்லை. இங்கு எல்லாமே விலை ஏற்றி விற்கின்றனர். ஈரோடு திருச்சி கபவில் கூட பொங்கல் ரூபாய் 50 தான். ஆனால் இங்கு சின்ன கடையில் கூட ரூபாய் 70, ரூபாய் 100க்கு விற்கின்றனர். மற்ற நாட்களில் ரூபாய் 30க்கு விற்பனை செய்யப்பட்ட பொங்கல் இன்று விலை உயர்த்தி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுவும் சுகாதாரமின்றியும் உள்ளது. இப்படி சம்பாதித்து என்ன செய்ய போகிறார்கள்? மக்கள் வருகிறார்கள் என்று ஏதாவது ஒன்று செய்யலாம். ஆனால் அவர்கள் விலை ஏற்றி விற்கின்றனர். இது அராஜகத்தை விட பெரியதாக உள்ளது என்று தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். மக்களை, நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.